ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிற கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நடுக்கடலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ரூட் மாதிரி தெரியும். அது என்னன்னு தெரியுங்களா? நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக நீங்களே பாருங்கள், நடுக்கடலில் ஒரு ரூட் மாதிரி போகுதுங்களா? அது என்னன்னு தெரியுங்களா? ஆக்சுவலாக அது பேர் தான் கரண்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுக்கடலில் வந்து அதாவது கப்பலில் வந்து டேர்ம் யூஸ் பண்ணுவோம் கரண்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் கிடையாது. இது வந்து கரண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்ட் ஆஃப் த வேவ்னுவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் இப்போ ஸ்பீடு வந்து இன்ஜின் ஸ்பீடு வந்து ஒரு 10 knots வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் ஒரு ஃபேவரபுளாக இல்லை எகென்ஸ்டாக இருக்கும்போது வந்து கப்பலோட ஸ்பீடு மாறும். பாருங்க, இது வந்து லாக் ஸ்பீடு 12.2 knots, ஜிபிஎஸ் ஸ்பீடு 12.1, 11.9 மாறுது. பார்த்தீங்களா? இது எதனால் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நடுக்கடலில் கரண்ட்டோட மூமெண்ட் இருக்கிறதுனால தான் கப்பலோட ஸ்பீடு மாறும். ஸோ இது வந்து கரண்ட் ஃபேவரபுளாக இருந்தால் வந்து நமக்கு வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக பண்ணுவோம். இதே இது வந்து எகென்ஸ்டாக இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மியாக பண்ணுவோம். எகென்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் பவுல் அதாவது ஹெட்லேருந்து வரும்போது எகென்ஸ்ட்னுவாங்க, பின்னாடி வந்து புஷ் பண்ணும்போது வந்து ஃபேவரபுள்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லான டேர்ம்ஸுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் குமரேசன் கணேஷை ஃபாலோ பண்ணிவிடுங்க. இவ்வளோ பெருசாக பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இது பேர் தான் ஸ்டாட்சி வெதர் ஃபோர்காஸ்ட் மெசேஜ். இதில் தான் வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாமே